وأصحابه جند الله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا بني أقم الصلاة وأمر بالمعروف وانه عن المنكر واصبر على ما أصابك. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: مروا أولادكم بالصلاة وهم أبناء السبع، أو كما قال عليه الصلاة والسلام. விண்ணை மண்ணை அடைத்து பரிபாலித்து போஷித்து வரும் அல்லாஹ்வுக்கு புகழ்ச்சி உண்டாவதாக. சாந்தி மதம் வேண்டிய சத்திய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. ஜும்ஆவுக்கு ஹாலிராக இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பா உங்களுக்கும் நான் வசியத் செய்கிறேன். இத்தகுல்லாஹல் அலீம் அஸ்ஸ வ ஜல்ல வ அதீம். கண்ணியம் சக்திகள் நடந்தவர்கள் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி நடந்து கொள்கிறார். கண்ணியத்திலே கணவன்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மனிதர்களாகிய நம்மை ஒரு சமூக பிராணியாக படைத்திருக்கிறார். ஏழை உயிரினங்கள் போன்று மனிதர்கள் தன்னல் தனியே வாழ்வது கிடையாது. நாம் ஏழை விலங்குகளை பார்த்தால் ஓர் இரு உயிரினங்கள் தவிர அதிகமான உயிரினங்கள் தனியாகத்தான் வாழும். ஆனால் மனிதன் என்பவர் சமூகம் பிறார் ஒரு இனமாக, குலமாக, கோத்திரமாக, குடும்பமாக வாழ்வதை அல்லாஹ் நமது இயல்பான குலமாக ஆக்கி வைத்திருக்கிறார். கண்ணியத்திலே கண்மங்களே, ஒரு முஸ்லிம் கிராமம், ஒரு சமூகம் நலமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், வளமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், அந்த சமூகத்தில் 3 தரத்தில் உள்ளவர்கள் என அவர்கள் அந்த மக்களை பிரிக்க வேண்டும். மிகவும் இலேசாக சொல்வதாக இருந்தால், இந்த ஏராவூர் என்ற இந்த பகுதியில உதாரணமாக தெளிவாக சொல்வதாக இருந்தால், நமது ஊர் சிறப்பாக இருக்க வேண்டும், சீராக இருக்க வேண்டும், கௌரவமாக கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மக்களை 3 பகுதிகளாக டிவைட் பண்ண வேண்டும். ஒன்று வயோதிபர்கள், அடுத்தது வாலிபர்கள், குடும்பஸ்தர்கள், அடுத்தது வாலிபர்கள். இன்னும் லேசாக சொல்வதாக இருந்தால், வயோதிபர்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், elders, youngsters and children. இப்ப அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மனுஷனை எப்படி படைச்சிருக்கிறான் என்றால், அவன் ஒரு மனிதன் பாடசாலைக்கு சென்றானோ இல்லையோ, கல்வி கற்றானோ இல்லையோ, அவனுக்கு வயது செல்ல 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 அனுபவ கல்வி என்று ஒன்று இருக்கு. அனுபவ கல்வி வாழ்க்கையில படிச்ச படிப்பு, நொந்து படிச்ச படிப்பு, கஷ்டப்பட்டு படித்த படிப்பு, சிக்கிட்டு கலந்த படிப்பு, விழுந்து எழும்பிய படிப்பு, அனுபவ படிப்பு. இது வயது கூட 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 அதிகரிக்க அதிகரிக்க இந்த அனுபவ படிப்பு இருக்கும்.
இது புத்தக படிப்பை விட ஒரு ஸ்டேஜ் அட்வான்ஸ். இரண்டாவது விவேகம், வேகம். இந்த செயல்முறைகளை அனுபவத்தில் பெற்றவைகளை நடாத்துவதற்கான சக்தி அது வயசாளிகளுக்கு இருக்கிறது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், எல்லா கிராமங்களுக்கும் ஆசை அந்த ஊர் சிறப்பாக இருக்கணும் என்று. அப்ப ஒரு ஊரு கிராமம் சிறப்பாக இருக்கிறதா இருந்தால் அந்த கிராமத்துக்குரிய போர்ட் ஆஃப் ட்ரஸ்ட் நிர்வாக சபை சீரழிக்கும். ஒரு சங்கம் சிறப்பாக இயங்க வேண்டும் என்றால் அதனுடைய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி செயற்பாட்டு குழு சரியா இருக்கும். ஒரு டீம், உதாரணமாக ஃபுட்பால் டீம் என்று வைங்களே, சிறப்பாக இயங்க வேண்டும் என்று சொன்னால் அதை நடாத்தக்கூடிய மேனேஜ்மெண்ட் போர்டு சரியாக இருக்கும். இது உலகம் ஏற்றுக்கொண்ட உண்மை. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அது எப்படி அமையணும் என்று சொன்னால், இது காமன் தோட், பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சிந்தனை. அனுபவசாலிகளும் இருக்கணும், சக்தி உள்ளவர்களும் இருக்கணும். இன்னொரு எங்கட பாசையில சொல்றேன்டா, வயசாளிகளுக்கு அனுபவம் இருக்கும், ஓடி ஆடி செய்யறதுக்கு சக்தி இருக்காது. வாலிபர்களுக்கு விவேகம் சக்தி இருக்கும், அனுபவம் இருக்காது. எப்ப வயோதிபர்களுடைய அனுபவமும் வாலிபர்களுடைய விவேகமும் ஒன்று சேருமோ, வேகமும் ஒன்று சேருமோ, வயோதிபர்களுடைய விவேகமும் வாலிபர்களுடைய வேகமும் ஒன்று சேருமோ, அது ஒரு ஃபுட்பால் டீமாக இருக்கலாம், ஒரு நிர்வாக சபையாக இருக்கலாம், அல்லது ஒரு சங்கமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சீராக இயங்குறத பார்க்கிறோம். அதனாலதான் எந்த ஒரு ஃபுட்பால் டீம், கிரிக்கெட் டீம், எந்த டீமாக இருந்தாலும் ஒரு கோச்சர் போட்டிருப்பாங்க, ஒரு அட்வைசர் போட்டிருப்பாங்க. அவர் பிளேயர் ஆயிக்க மாட்டாரு, முந்தி ஆடி ஓடி விளையாடி வெற்றி முடிஞ்ச ஆளா இருப்பாரு. அவருடைய அனுபவம் இதே போன்று தான் சொல்வார்கள். ஒவ்வொரு கிராமமும் எங்கட ஊரு சிறப்பா மாறணுமா, ஆளுக்கால் போல் பாஸ் பண்ணாம எப்ப எல்லாரும் ஒன்றிணைவோமோ நிச்சயமாக ஒவ்வொரு கிராமத்தையும் கட்டி எழுப்பலாம். இன்றைக்கு நாங்க தவறையிட்ட இடம் அதுதான். எங்கட சமூகம் ஒரு சீரழிவின் பக்கம், வீழ்ச்சியின் பக்கம் போகக்கூடிய அந்த பாயிண்ட் அதுதான். வயோதிபர்கள்ட்ட கேளுங்களேன், பெரியாட்கள்கிட்ட, மாமா ஊரோட நிலைமை என்னன்னு, ஐயோ போங்கப்பா, இப்ப இருக்கிற இந்த இவன்வனை திருத்தவே இயலாது, கெட்டு கீழ்சாதியாக. எங்கட காலத்துல எவ்வளவு நல்லா இருந்தோம், இப்ப இருக்கிற பிள்ளைகளா திருத்தலாம் வாப்பா, இவங்கள மட்டும் பார்த்த போன எங்கட மான மரியாதை போயிடும். வெக்கேடு கெட்டு போகட்டும், நாங்க இல்ல. படித்தவர்களும் அனுபவசாலிகளும் ஒதுங்கி கொண்டாச்சு. சரியா இல்லையா? ஒரு ட்ரெஸ்டி போர்ட் மீட்டிங் வந்தாலும் எல்லாரும் ஓடுற, ஏலாண்டு ஓடுற. செய்யறதுக்கு தகுதியான வயதில் முதிர்ந்தவர்கள், அனுபவமிக்க ஆசிரியர்கள், உலமாக்கள், புத்திஜீவிகள், இதே போன்று இரண்டு துறையிலையும் தான் எடுத்து போட்டு மனுஷன கதை கேட்கலாது வாப்பா, எனக்கு கேளான்னு ஒதுங்கிறது. அதே போல வாலிபர்களை பொறுத்த வரையில நாங்க சொல்றது இவங்களுக்கு படுவுரை இல்லை, இவங்களுக்கு விளப்பம் இல்லை என்று வாலிபர்கள்
முதியோர்களை விட்டு ஒதுங்கி பெரியவர்கள் வாலிபர்களை விட்டு ஒதுங்கி இருக்கிறதால தான் இந்த ரெண்டு பிரிவுக்கும் நடுவில் இருக்கிற பேரியல் தடைதான் இன்றைக்கு எங்களோட சமூகத்தை சீரழிச்சிருக்குது. இதுதான் உண்மை. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இன்னைக்கு நாங்க பொதுவா பேசக்கூடிய ஒரு பேச்சு தான் இந்த பிள்ளைகள் இன்று சீர்கெட்டுள்ள வழி தவறியுள்ள இந்த வாலிப சமூகத்தை சீர்திருத்தோனமான்னு கேட்டா எல்லாரும் ஹாம் என்று. அதுக்குரிய சொல்யூஷன் வழி என்ன என்று கேட்டால் நாங்க யாரும் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை. ஒரு உதாரணம் சொல்றோம் பாருங்க. பிள்ளைகள் ஸ்கூல்ல பேச நிறைய பிரச்சனை, யாரும் மறுக்கலாது. அவ்வளவு பிரச்சனை ஸ்கூல்ல. இன்றைய குழந்தைகள் 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு சாந்திக்கா எப்படா இவன் ஓஎல் எடுத்துட்டு ஏல் எடுத்துட்டு வெளியே போறான் டீச்சர் சுமார் வெயிட்டிங்ல நிற்கிற. இப்ப டீச்சர் சுமார் என்ன செய்யற, பிள்ளைகளை கூப்பிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு பிள்ளைகளுக்கு நீங்க தான் பொறுப்பு, உங்களோட பிள்ளைய நீங்க தான் சரியா வளர்க்கணும், உங்களோட பிள்ளைய நீங்க தான் வழி நடத்தணும் என்று அந்த தொப்பிய தூக்கி உம்மா வாப்பட தலையில போட்டு உம்மா பாப்பாம் சொல்ற எங்கட புள்ள நல்ல இந்த புள்ளதான் ஸ்கூலுக்கு போயிட்டு தான் கெட்டு பேசிக்கிற. இப்ப இருக்கிற சேர்மார் பாக்குற இல்லையா? இல்ல சேர்மார் உங்களோட ஆயா தானே, சேர்மார் கவனிக்கிறல்ல, டீச்சர்ஸ்மார் கவனிக்கிறல்ல. சமீபத்தில் நம்ம பட்டம் பிரச்சனையும் போச்சு, முடிவு என்ன, டீச்சர் கிளாஸுக்கு வரல. பெற்றார்கள் ஆசிரியர்கள் தலையில அந்த தொப்பிய போடுற. நீங்க பாருங்க, படிச்சவங்க படிக்காதவங்களோட தலையில போடுற. இந்த பிள்ளைகள் எல்லாம் கெட்டு போறது காரணம் படிக்கல. தான் படிக்காதவங்க படிச்சவங்களோட தலையில போடுற. ஆளுக்கால் மாத்தி மாத்தி கெட்டு போனது எங்களோட பிள்ளைகள் தான். இதுதான் உண்மை. எப்ப நாங்கெல்லாம் ஒரு செயினாக ஒன்றுபட்டு இந்த பிள்ளைகளிடத்தில் பேச ஆரம்பிப்போமோ, இந்த பிள்ளைகளுடன் கதைக்க ஆரம்பிப்போமோ, இந்த பிள்ளைகளுக்கான செயற்பாடுகளை செய்ய ஆரம்பிப்போமோ, சத்தியமாக இந்த வாலிபர்கள் திருந்துவாங்க. எல்லாம் எங்கட பிள்ளைகள் ஃபிரௌனுக்கும் அபூ ஜஹலுக்கும் பிறந்தது அல்ல. எங்கட சமூகத்துல முஸ்லீம் உம்மா பாப்பாக்கு பிறந்த பிள்ளைகள். நானும் நீங்களும் யோசிப்போம், இந்த சீரழிந்துள்ள இந்த வாலிப சமூகத்தை திருத்துறதுக்கு நானும் நீங்களும் என்ன செஞ்சோம்? முதற் கோணல் முற்றிலும் கோணல் என்பார்கள். இந்த ஒவ்வொரு பிள்ளையும் வளர்ற நேரம் பேசிக்கலி நாங்க கொடுக்க வேண்டிய மார்க்கத்தை கொடுத்தோமா? எத்தனை உம்மா பாப்பமாருக்கு சொல்லணும், ஒரு பிள்ளையுடைய கற்றல் என்பது எஜுகேஷன் ஆரம்பம் என்ற அந்த பிள்ளையின் தாயின் கற்பாறை. சயின்டிபிக்கலி இன்னைக்கு எல்லாரும் ஏற்றுக்கொண்ட விஷயம் தான், ஒரு குழந்தை தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே கேட்கும் திறனை பெற்றுவிட்டது. ஏற்றுக்கொள்றோம் தானே? பிரெக்னன்ட் ஆகிட்டா டாக்டர்கிட்ட போனா விஓஜிமார் என்ன சொல்லுவாங்க, வயிற்றுல பிள்ளை இருந்தாலும் இறக்கமா பேசுங்க, பிள்ளைக்கு கேக்குது சொல்லுவாங்களா? இல்ல. ஒரு பெண் கற்பிணியாக கற்பம் தரித்து விட்டால் நீ கவலைப்படாத, நீ பிள்ளை காட்சி பொம்பளை, நீ கவலைப்படாத, நீ சந்தோஷமாயிரு. உளவியல் ரீதியாக தாயின் செயற்பாடுகள், தாயின் உணர்வுகள், தாயின் சிந்தனை
தாயின் ஆசை, மோகம் அனைத்தும் அந்த பிள்ளையிடம் பாதிக்கின்றது. இதுதான் உண்மை. இன்றைக்கு இளந்தாரி ஆகிற போற பிள்ளைகளுக்கு ஏற்றுறோமே, ஒவ்வொரு பெற்றாரும் ஒவ்வொரு தந்தைமாரும் யோசிங்க, எங்கட மகன் எங்கட மகள் தாயின் வயிற்றில் இருந்த பொழுது, என்ற மனைவியின் வயிற்றில் இருந்த பொழுது ஏந்த செயற்பாடு என்ன, ஏந்த மனைவியோட எந்த பேச்சு எப்படி, எந்த மனைவியுடைய பேச்சு என்ன, எந்த மனைவி எதை பார்த்தா எதை கேட்டா, அங்கே திருத்தோணும். இது விஞ்ஞான ரீதியிலும் யாருக்கும் மறுக்க முடியாது. சயின்டிபிக்கலி ஆல்சோ, விஞ்ஞான ரீதியில் கூட இதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு புள்ள கற்பத்தில் இருக்கும் பொழுதே தாயின் செயற்பாடு என்ன என்றத பாருங்க. எங்கட வீட்டுல சூழல் ஏற்படுத்தி கொடுத்தோமா, எங்கட மனைவி பிரெக்னண்டா இருக்கிறா, குர்ஆனை போட்டு கேட்க வச்சோமா, டிக்டாக்ல பார்க்க வச்சோமா, எதை செய்ய வச்சோம்? நீங்க வேலை செய்யவானம், நீங்க பிரெக்னன்ட், டெலிவரி டேட் கிட்ட, நீங்க ஒரு சைட்ல உட்காருங்கம்மா. அப்ப எனக்கு முழு சோம்பேறி ஆயிக்கிறேன். அப்ப நீங்க போன பாருங்க, புள்ள வயிற்றுல இருக்கிற உங்க பார்த்த டிக்டாக் தான் பெருசாயின போற இன்னொருத்தன தலையில டாக்டர் போட்டுட்டு வாங்க. யாருங்க குத்தம்? சூழல். இன்னைக்கு உளவியல் என்ன சொல்லுது? ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் அந்த பிள்ளையுடைய முதலாவது வருடம் அந்த பிள்ளையுடைய ஷார்ட் டேர்ம் மெமரி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. அப்படின்னு சொன்னால் நினைவிருக்காது, கண்டா நினைவு வரும், கண்டா நினைவு வரும். ஒரு வயசு கீழ்பட்ட புள்ளே பாப்பாண்டு தேடாது, உம்மாண்டு தேடாது. ஆனா உம்மாவை கண்டா அழுவும் தூக்கத்தில், பாப்பாவை கண்டா சில புள்ளல் தடமாறும். ஒரு வருஷம் ஆகும் பொழுது பால் போட்டுல கண்டால் தடுமாறும். ஞாபகம் இல்ல, காட்டினா நினைவு வரும். இதுதான் ஒரு பிள்ளையுடைய மனதில் இரண்டாவதாக பதியக்கூடியவைகள். மனசாட்சத்தோட்டு கேளுங்க, ஒரு வயசு பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீடுகள்ல எங்கட சூழல் என்ன, எங்கட சூழலை செஞ்சோமா? ஒரு பிள்ளை 2 வயதாகும் பொழுது அது கோருக்க ஆரம்பிக்கும், கோருக்க ஆரம்பிக்கும் செயற்பாடுகளை. இந்த லாங் டேர்ம் மெமரி ஆரம்பிக்கிற பீரியட் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்ப என்ன செய்யும்? 2 வயசு தாண்டக்குள்ள இன்னும் கொஞ்சம் சேர்க்கும், கண்டத்தை புள்ளியல் சேர்க்கும். 2 வயசு புள்ளியலுக்கு பாருங்க, ஒரு பேனாவை 4 தடவை ஆட்டிட்டு கையில கொடுத்து அது மொல்ல அதுவும் ஆட்டி பார்க்கும். விஸ்க கொண்டு மொல்ல வாயில வச்சா பிறகு மொல்ல எடுத்து அதுவும் வாயில போட்டு பார்க்கும். இந்த 1 வயசுல இருந்து 5 வயது வரைக்கும் புள்ளல் அதிகமாக வெளியே காணுறதையும் காதால கேட்கிறதையும் தான் உள்வாங்கும். கண்ணால பார்க்கிறதையும் காதால கேட்கிறதையும் உள்வாங்கும். அதுதான் பின்னர் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் பிரதான அம்சமாக மாறும். ஒவ்வொருத்தரும் மனசாட்சியை தொட்டு கேட்போம். எங்கட வீட்டு சூழல்ல 5 வயதுக்கு குறைந்த பிள்ளைகள் காணுறது என்ன, கேட்கிறது என்ன? கட்ட கழுத்தம் போட்ட நானாவும், முந்தானி இல்லாத தாத்தாவும், போனோட உம்மாவும், தொழுகை இல்லாத பாப்பாவும் புள்ள பார்க்கிறது. இதுதான் பிள்ளைகள் பார்க்கிறது. நான் இன்னைக்கு சொல்றோம், பலஸ்தீன்ல சின்ன புள்ள 6 வயசு புள்ள கேட்கிறானா இல்லையா? அந்த பிள்ளைகளோட நிலைமை என்ன? தலை உடைஞ்சு ரத்தம் வருது, கை உடைஞ்சி கால் உடைஞ்சு
பிள்ளைகளுடைய வார்த்தை என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். அந்த பிள்ளைகளோட வார்த்தை என்ன? நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீம். அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் உதவி செய்வான். என்ன படிச்சு கொடுத்தாங்களா? அந்த பிள்ளைகளுடைய என்வாயர்மெண்ட், பிள்ளைகளுடைய சூழல், தீனுடைய சூழல், ஈமானுடைய சூழல் புள்ள பார்க்கிறது. தியாகத்தின் தன்மைகளை, கை உடைஞ்ச வாப்பா, கால் உடைஞ்ச நானா, தலை உடைஞ்ச தம்பி, ஜனாசாக்கள். இந்த சூழல் தான் இன்று வல்லாசுகளை கூட நடுங்க வைத்திருக்கிறது. புள்ள வளர்ந்த சூழல். நாங்க இழந்தாரி புள்ள லேசத்தை வளர்த்தது நாங்க எங்கட பிள்ளைகளை கடையில வாங்கிட்டு வரல, கான்கிரீட்லயும் புட்சிட்டிலையும் ஜீன்ஸ்லயும் வாங்கிட்டு வரல, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கல. நாங்க பெற்று ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக வளர்த்தெடுத்த புள்ள இன்றைக்கு கெட்டு தருதலையா போறா. யாருட குத்தம்? யாருட குத்தம்? வளர்த்தது யாரு? அந்த பெலஸ்தீன்ல அந்த பிள்ளைகள் சீராக வளரேனும் என்றா, தீனோட வளரேனும் என்றா, ஏன் இவ்வளவு ரிசோர்சஸ் வளங்களும் உள்ள எங்கட பிள்ளை சீர்கெட்டு சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கிறது. நாங்க வளர்த்த வளர்ப்பு சரியில்லை, இதுதான் உண்மை. நாங்க ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் வளர்த்த வளர்ப்பு சரியில்லை. சூழலை செஞ்சு கொடுக்கல, சூழல் செஞ்சு கொடுக்கல. சின்ன புள்ள சரியா வளரணுமா? பெரிய புள்ளைய நாங்க வளர்த்திக்கணும். முதலாவது பெரிய புள்ள சரியா வரணுமா? வாப்பா நீங்க ஒழுங்காயிக்கணும். ஆம்பளை புள்ளைக்கு வாப்பாவே பள்ளிக்கு பக்கத்துல இருந்து பள்ளி பக்கத்துக்கு இல்ல, புள்ள வருவானா பள்ளிக்கு? பள்ளிக்கு அறுத்தோடு முழுத்தூடு பிரித்தூடு பள்ளிக்கு இல்ல. இவன் வாழ்க்கை அபூ ஜஹல் மாதிரி, அபூ சுஃபியான் மாதிரி, அபூ லஹப் மாதிரி, கேட்கிற எதிர்பார்க்கிற புள்ள ஹசனுல் பஸரி மாதிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நடக்குமா? ஒவ்வொரு பெற்றாரும் யோசிங்க, ஒவ்வொரு பெற்றாரும் யோசிங்க. இன்றைக்கு தருதலைகளாக மாறிக்கொண்டிருக்கிற வாலிபர்களுடைய அநேகமான 98% பேரண்ட்ஸ், 98% பெற்றார்கள் தொழுகை இல்லாதவர்கள், மார்க்கம் இல்லாதவர்கள். நம்புவீங்களா? இதுதான் உண்மை. பிள்ளைய பள்ளிக்கு போக செல்றோமே, பாப்பமா நீங்க 5 நேரம் வர ரெடியா? வர ரெடியா? இன்னைக்கு பிள்ளைகள் தேவை இல்லாத ட்ரீமி லைஃப், கனவு வாழ்க்கை, சின்னத்துக்கு வழி இல்ல, நிக்க சீவன் இல்ல, நடக்கிறதுக்கு இடுப்புல சீவன் இல்ல. அவன் நினைவு பாடி பில்டர் மாதிரி, அவன் ஆக்ஷனை பார்க்கணும். டிக்டாக்க திறந்தா எல்லாம் மாஸ்டர் ப்ரூஸ் லீல தம்பிமார் மாதிரி பார்க்கிறோமா இல்லையா? பேஸ்புக்க திறந்தா எல்லாம் கவிஞன் கண்ணதாசன் மாதிரி. ஒருத்த பேசுற பேச்சு அதுக்கு மொழியில என்ன? சாபாக்களை பார்த்தா எங்கேயோ போற யஹூதி நசராணி முஸ்லிம்கள் மட்டமா சொல்றதா இருந்தால் திருநீர் கழிச்சு கழுவாதவர்களை பார்த்து படித்த படிப்புகள். எல்லா முஸ்லிம் பிள்ளைகளும் வாலிபர்களும் பேஸ்புக்ல ஹீரோக்கள், டிக்டாக்ல ஹீரோக்கள். பாப்பாக்கு விளங்குது தானே, உமாக்கு விளங்குது தானே. கேவலம் என்ன தெரியுமா? இதை பார்த்து பெருமை பேசுற ஜெம்மங்களும் பாப்பா என்ற பேர்ல இருக்கிறது. எங்கட மகன் பேஸ்புக்ல அப்படி நடிக்கிறாரு, எங்கட மகன் டிக்டாக்ல இப்படி நடிக்கிறாரு. இன்னைக்கு சமூகம் சீரழிதா இல்லையா? யார் பொறுப்பு?
கண்ணியத்துக்குரிய கணவான்களே, நாங்க பெரியவங்க இதுக்கு முடிவு எடுக்கணும். நாங்க சேர்ந்து வழி நடாத்தணும். இல்ல அப்பாவி பிள்ளைகள் வீணா போய் கொண்டிருக்குது. நாங்க செய்ய வேண்டிய நிறைய விஷயத்தை விட்டுட்டோம். If there are teachers, ஆசிரியர்கள் இருந்தால் கோவிச்சு கொள்ள வானம். ஆசிரியர்கள் கோவிச்சு கொள்ள வானம். இன்றைக்கு முழு உலகமும் ஏற்றுக்கொண்டது. எவனுக்கும் ரிலீஜன் மார்க்கம் இல்லையோ அவன் வழி தவறி விடுவான். இது ரஷ்யா கூட ஏற்றுக்கொண்ட வரலாற்று உண்மை. அமெரிக்கா சேட்டலைட் அனுப்ப முன்னால சேட்டலைட் அனுப்பியது ரஷ்யா. அமெரிக்கா குரங்கு அனுப்புறதுக்கு முன்னால நாய் அனுப்பியது ரஷ்யா. அமெரிக்கா நீலாம் சோங்க அனுப்புவதற்கு முன்னால யூரி ககாரிய அனுப்பினது ரஷ்யா. ஆயுதத்தால மட்டுமல்ல, அறிவில டீசன்ட் டிசிப்ளின்ல உலகத்தை ஆட்டி வைத்த யுஎஸ்எஸ்ஆர் சின்ன பின்னமாகி போச்சு. கடைசியில என்ன தெரியுமா முடிவெடுத்தாங்க? சில ஆர்டிக்கல்கள் வந்துருச்சு. எப்ப மார்க்கம் இல்லைன்னு நினைச்சானோ அன்றைக்கு ரஷ்யா விழுந்ததுதான். ரஷ்யா விழுந்ததுதான். என்ன காரணம்? ஒரு ஆங்கிலேயர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார், பல வருடங்களுக்கு முன்னால் பார்த்த ஞாபகம். ஒரு மனிதனுக்கு கடவுள் என்று நம்பிக்கை வந்தால் தனிமையில் பாவம் செய்ய மாட்டான். ரஷ்யா அந்த நம்பிக்கையை கலட்டியது. உயர் அதிகாரிகள் இல்லாத நேரத்தில் தவறு செய்ய ஆரம்பித்தார்கள். 1994-95 காலப்பகுதியில் கூட ரஷ்யா நாட்டு உயர் இராணுவ அதிகாரிகள் ஆப்கானிஸ்தானுக்கு 2 கண்டெய்னர் ஆயுதத்தை கொடுத்துட்டு ட்ரக்ஸை வாங்கினாங்க. நாட்டு சொத்து ஆயுதம் அதை கொடுத்துட்டு ஆப்கான்ல இருந்து ஹெரோயினை வாங்கி சேல் பண்ணினாங்க. சல்லி முக்கியமா போச்சு நாட்டை. இது உலகம் அறிந்த உண்மை. இன்னைக்கு நாங்களும் ஏற்றுக்கொள்ளணும். எங்கட புள்ள டாக்டர், லாயர், இன்ஜினியர் யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும், மார்க்கம் இல்லைண்டா அவனுக்கு வெற்றி இல்லைன்றதை நாங்க ஏற்றுக்கொள்றோம் தானே. யாராவது மறுக்கிறீங்களா? ஆனா இன்றைக்கு சின்ன பிள்ளைகளுடைய குர்ஆன் ஓதுற நிலைமை என்ன? ஏன் சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கு வருதில்லை? இளந்தாரி பிள்ளைகள் பள்ளிக்கு வருதில்லைன்னு கேட்க வேணும். அவன் 19 வயசு புற வரல. ஏன்? அவனை 10 வருஷத்துல நாங்க அனுப்பல. 19 வருஷத்துக்கு பூரா வாரான் இல்ல. காப்பேலையும் பெண்மேலையும் பேமெண்ட் வைக்கிறாமன்னு ஏசுறோமே. உம்மாவும் பாப்பாவும் 10 வயசுல பள்ளிக்கு அனுப்பினோமா? இல்லையே. ஏன் எங்களுக்கு அனுப்பலாம போச்சு? பல இடங்கள்ல விசாரிச்சுட்டு பேசுற, பல இலங்கையில பல இடங்கள்ல கணிப்பிட்டு பேசுற. டியூஷன் கிளாஸ் பிள்ளையே மதரசாக்கு அனுப்பல, டியூஷன் கிளாஸ் செய்யுது. டியூஷன் கிளாஸ் தேவையா? கட்டாயம் தேவை. அதுக்காண்டி படிக்காம மோடேன் ஆவானம், கட்டாயம் தேவை. ஆனால் எல்லாம் முஸ்லிம் சார் மாதிரி தானே, எல்லாம் முஸ்லிம் சார் மாதிரி தானே. ஏன் இந்த ஹஜ்ரத் மாரும் சார் மாரும் பேசி ஒரு முடிவு எடுக்கலுமா? ஏலாவா சார், நீங்க டியூஷன் கிளாஸ் நடத்துற டைம்ல நாங்க மதரசா நடத்த மாட்டோம், நாங்க மதரசா நடத்துற டைம்ல நீங்க டியூஷன் கிளாஸ் நடத்தவானோம். இஸ் பாசிபிள் நாட்? ஏழுமா ஏலாவா? இன்னைக்கு எல்லா ஊர்ல என்ன நடக்குது? மதரசாக்கு வந்து கொண்டு இந்த வாக்குல புள்ளைல காணும். எங்க டியூஷன் கிளாஸ் பேசு நடக்குதா இல்ல? நடக்குதா இல்ல? ஏன் 2 பேருக்கும் சேர்ந்து செய்யலாது? இப்ப நீங்க கேட்பீங்க, ஏன் டீச்சர்ஸ் மாருக்கு மட்டும் சொல்றேன்? எங்கேயுமே டியூஷன் கிளாஸ் விட்டுட்டு பிள்ளைங்க மதரசாக்கு வார இல்ல, வந்தா லோக வார்த்தாவாங்க.
இன்னைக்கு நடக்குதா இல்லை? டியூஷன் கிளாஸ் அனுப்புங்க. டியூஷன் கிளாஸ் நடக்கக்கூடிய டீச்சர்ஸ் தீனுக்கா வேண்டி உங்களுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணலும், உங்களுக்கு பிளெக்சிபிளா செய்யலும், கொஞ்சம் கிளாஸ் உடைச்சு எடுக்கலும். இல்ல நான் 4 மணிக்கு தான் வைப்பேன். எல்லா பிள்ளையோட குர்ஆன் மதம் மண்ணு இல்லைமா? யாருக்காவது ஒரு இடத்துக்கு போனா அந்த ஊர்ல மிம்பர்ல இருந்து இறங்கின போற கேளுங்க, ஊரை செல்றேன் ரெக்கார்ட் பண்ணாட்டி இந்த மிம்பர்ல ரெக்கார்ட் பண்ணக்குள்ள இன்னொரு ஊரை குறைய செல்லப்படாது. இப்படி இருக்கிறான்னு கேட்கணுமா? மிம்பர்ல இருந்து இறங்கின போற சொல்லுங்க, நான் ஊரை சொல்றேன். ஒரு ஊருக்கு போனா தராவிக்கு ஓஎல் ஸ்டூடெண்ட் யாரும் இல்ல. என்னன்னு கேட்டா டியூஷன். சேர பேத்து சந்திச்சா சொன்னாராம், தராவி பரல் இல்லை, எல்லாரும் தனியே தனியே சொல்லுக்கோங்க. அது இமாம் ஜமாத் வச்சே வர மாட்டாங்க, அது இறந்தாருக்குள்ளே தனியே சொல்லுவாங்க. உங்களோட தராவி டைம் கொஞ்சம், உங்களோட கிளாஸ் டைம் கொஞ்சம் ஒரு மணித்தியாலம் அட்ஜஸ்ட் பண்ணுங்களே. எனக்கு அப்படி அட்ஜஸ்ட் பண்ண இயலாது. இது ஸ்ரீலங்கால ஏன் எங்களுக்கு இதை பேசி செய்யலாது? ஏன் இதங்களுக்கு பேசி செய்யலாது? படிச்சுக்கொண்டே போக்கல மார்க்கம் இல்லாம போறேன், மார்க்கம் வந்து கொண்டே போக்கல படிப்பு இல்லாம போகுது. நான் கேட்கிறேன், உலமாக்களுக்கும் ஆசிரியருக்கும் சேர்ந்து அந்த பிள்ளைகளை 2 பேரும் வழி நடத்தலுமா? ஏலவா? ஒரு புள்ள பள்ளியோட ஆவினாண்டா அவர்கள் இதெல்லாம் யஹூதி நசராணி படிக்காத ஒன்றும் செய்யாதுன்னு அவன் போறான். ஒரு புள்ள படிக்க ஆரம்பிச்சுட்டானா அவனை பள்ளி பக்கத்துக்கும் காணும். ஒன்றும் காட்டரபியா போற, இல்லைன்னா வெள்ளக்காரனா போற. இல்லைன்றீங்களா? இதை செய்ய வேண்டியதையா? இதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டியதையா? ஏற்பாடு செய்ய வேண்டியது சமூகத்தில் முன்னால உள்ள பெரியவர்கள், படித்தவர்கள், உலமாக்கள், நிர்வாக சபைகள், ஒவ்வொரு சங்கத்தின் வழிநடாத்துறர்கள். இன்னைக்கு நிறைய டிவோர்ஸ பத்தி பேசுறோமே. மலேசியா போன்ற நாடுகள்ல பாருங்க, கல்யாணம் முடிக்க போறவங்களுக்கு 10 நாள் கோர்ஸ். ஆம்பளைக்கு வேற கோர்ஸ், பொம்பளைக்கு வேற கோர்ஸ். அதுல உலமாக்கள், சைக்கியாட்ரிஸ்ட், உளவியல் நிபுணர்கள் பாடம் நடத்துறாங்க. இப்படித்தான் அண்டர்ஸ்டாண்டிங்கா வாழணும், இப்படித்தான் புரிந்துணர்வா வாழணும், இப்படித்தான் இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை. 10 நாள், 12 நாள், 8 நாள் என்று மலேசியால கோர்ஸ். ஸ்ரீலங்கால எல்லாம் முற்ற கோர்ஸும் நீக்கி தேவையான கோர்ஸ் ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு நிர்வாகத்துக்கும் யோசிக்க இயலுமா இல்லவா? ஒவ்வொரு ஊருக்கும் மேலும் இந்த ஏரா ஊர் எல்லாரும் சேர்ந்து எத்தனை பார்ட் டைம் மதரசா, எத்தனை ஃபுல் டைம் மதரசா, வீட்டுக்கு வீடு கிராஜுவேட், வீட்டுக்கு வீடு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் சேர்ந்து ஒரு சங்கம் அமைச்சு, இல்லாட்டி உங்களோட ஊரால உலமாக்களையும் சில புத்திஜீவிகளும் வைத்து ஒரு 10 நாள் கோர்ஸ் நடத்தினா எத்தனை குடும்பம் பாதுகாக்கப்பட்டீங்க தெரியுமா? யோசிக்கிறோம். பேசிக் நாலேஜ் எங்க பிள்ளை நடக்குது. நான் பல தடவைகள் பேசியுள்ள ஒரு தலைப்பு தான் இன்னைக்கு நர்சரி. எத்தனை இஸ்லாமிய கிராமங்கள் 100% இஸ்லாமிய நர்சரி எங்க இருக்குது? 100% இஸ்லாமிய நர்சரி எங்க இருக்குது? ஆரம்பிச்சாலும் எங்கட அனுப்புற இல்ல. முஸ்லீம் நர்சரியாமே 100% இஸ்லாமாமே. அப்ப டான்ஸ் இல்ல, கான்சர்ட்ல கூத்தாடுற இல்ல, வேதனை மாதிரி, குரங்கன் மாதிரி, பாம்பாட்டி, குரங்காட்டி மாதிரி. அதனால் அப்படி நர்சரிக்கு அனுப்புறது இல்லை. பிள்ளையோட விடம் எங்க? பிள்ளைக்கு ஆட பழக்கின விடம் எங்க? பிள்ளைக்கு கூத்தாட பழக்கின விடம் எங்க? நர்சரியில டக் டக்குன்னு ஆட வச்சது அவன் இறந்தாரியா கூட டிக்டாக்ல ஆடுறான், அவ்வளவுதான். இல்லைன்னா எத்தனை பாடசாலைகள் உண்மையில அவங்க ஏறாவூரை பார்க்கல சந்தோஷமா இருந்துச்சு. நான் ஐலண்ட் வைட்ல சொல்றேன், எத்தனை பாடசாலைகள் உங்களோட ஏறாவூரை பார்க்க நேரம் மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ்
ஹிஜாபோட ஃபேஸ் கவரோட தொப்பியோட புள்ளல் போகுது. தொப்பி சுண்ணத்தா இல்லையான்னு பேச வேணும். எங்களோட கல்ச்சர் எங்களோட ட்ரெடிஷன் என்றதை நான் பேசுறேன். இன்னைக்கு ஸ்கூல் டெவலப் ஆயிட்டு வரக்குள்ள வித்யாலய எப்படியும் வரலாம், மகா வித்யாலய கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும், நேஷனல் காலேஜ் அப்படி மேல 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 போகல வந்துருவார் ஒருத்தர். தொப்பிய கலட்டு, பருதவ கலட்டு, தாடிய கலட்டு. ஏன் தொப்பிய கலட்ட சொன்னா ஒவ்வொரு மாதிரி தொப்பி போடுறாங்க. ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க ஒவ்வொரு மாதிரி கலட்டன்னு தான் போடுறாங்க. கலட்ட சொல்லுவீங்களா? ஸ்ரீலங்கால சில முஸ்லிம் ஸ்கூல் இருக்குது, கேட் வரைக்கும் முகத்தை மூடி வரலாமா, கேட்டுக்கு போற முகத்தை திறக்கணுமா? நான் கேட்டேன் பிரின்சிபல் சிங்களவன எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல தடையா? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல தொப்பி போட்டதுக்கு தடையா? இல்லையே. ஏன் எங்கடவனுக்கு காந்துது? ஏன் காந்துது? ஸ்கூல்ல பேண்ட் கிளாஸ் இருக்குது, டான்ஸ் கிளாஸ் இருக்குது, தொப்பி போட இயலாது, தாடி வைக்க இயலாது. அப்படி நாங்க மாட்டின பிள்ளையாவிட எங்க எது எது எல்லாம் இஸ்லாத்தை வளர்க்க வேண்டிய இடங்களோ அங்கெல்லாம் சீரழிஞ்சு சின்ன பின்னமாச்சு. இப்ப இந்த வாலிப சமூகத்தை நாங்க ஏற்றிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, பெரியவங்க நாங்க யோசிக்கலன்னு சொன்னால் சமூகம் இன்னும் சீரழிஞ்சு போகும். ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்லுறேன். ஒரு கம்பேரிசன். இன்னைக்கு டெஸ்ட் போர்ட்ல நாங்க யாராவது கீழ் சாதியில டெஸ்டியா போடுவோமா? மாட்டோமே. ஏன்? பள்ளி டெஸ்ட் போர்டுன்னா தலைவர் கண்ணியமானவரை தான் போடுவோம், செக்ரட்டரி கண்ணியமானவரை தான் போடுவோம், போர்ட் ஆஃப் ட்ரஸ்ட் நிர்வாக சபை உறுப்பினர்கள் தான் மறுவாதியானவங்களை தான் போடுவோம். அதனாலதான் இன்றைக்கு எல்லா முஸ்லீம் கிராமமும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸ்கூல்கள் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். அது உள்ள எஸ்டிஎஸ் ஓபிஎஸ் நல்லவங்களை தான் நாங்க போட்டுருவோம். இதுதானே உண்மை. சும்மா யோசிங்க, இந்த வளரக்கூடிய வாலிப பிள்ளைகள் அசிங்கமான நடத்தைகளுக்கும் போதை பொருள்களுக்கும் பெண்களுக்கும் அடிமையாகி நிஜமான வாழ்க்கை விட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகி ஒரு கற்பனையான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த டெஸ்ட் போர்டில் இருக்கக்கூடிய நான் இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு நான் சொல்றேன், எல்லாருமே அநேகமா 30 வயசு தாண்டினவர் தான் இருப்பீங்க. இன்னைக்கு பயம் பண்ற நான் 50 வயசு தாண்டினவர். இந்த ஸ்கூல்ல இருக்கிற சேர்மார் அநேகமான அனுபவசாலிகள் எல்லாமே 30 வயசு தாண்டினவர்களாகத்தான் இருப்போம். ஆஃப்டர் 30 இயர்ஸ் 30 வருஷத்துக்கு பின்னால இப்ப டெஸ்ட் போர்ட்ல கௌரவ உறுப்பினராக இருந்த 50 வயசு ஆளுக்கு எத்தனை வயசு? 80 வயசு ஆயிரும். மிம்பர்ல இருக்கிற 50 வயசுகளுக்கு 80 வயசு ஆயிரும். போர்ட்ல இருக்கிற 30 வயசுல உள்ளவருக்கு 60 வயசு ஆயிரும். சமூக சேவை குழுக்கள்ல உள்ளவர் 25-30 வயசுல உள்ளவங்களுக்கு நிலைமை என்ன? எல்லாம் 55-60 ரிட்டையர்ட் ஆயிரும். ஆனா ஒவ்வொரு ஊருக்கும் நிர்வாக சபை தேவை, ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் எஸ்டிஎஸ் தேவை, ஒவ்வொரு ஊருக்கும் சமூக சேவை நிறுவனங்கள் தேவை. அந்த நேரத்தில் டெஸ்ட் போர்ட் தலைவரை யாரு போடுற? யாரு வரப்போற? இன்றைக்கு எந்த வாலிபர்கள் 17-18 வயசுல சீரழிஞ்சு சின்ன பின்னமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த வயசுக்கு வரப்போறாங்க. நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப இந்த புள்ளையில ஒரு வழியில நாங்க கொண்டு வர இல்லைன்னா 30-40 வருடங்களுக்கு பின்னால எங்கட முஸ்லீம் சமூகத்தை அழிக்க யஹூதி நசராணி வர தேவையில்ல. இந்த வாலிபர்கள் தான் நாளைக்கு எங்கட நிர்வாக சபை, இந்த வாலிபர்கள் தான் எங்கட மஸ்ஜித் தலைவர்கள், இந்த வாலிபர்கள் தான் நாளைக்கு எஸ்டிஎஸ், இந்த வாலிபர்கள் தான் நாளைக்கு ஓபிஏ. எப்படி இருக்கும்? குரங்குட கையில பூமாலை கொடுத்த மாதிரி இருக்கும். எப்படி ஊழ பாதுகாக்கிற? எனவே எங்கட பேரம் பேசி நல்லா இருக்கணுமா? இப்ப நாங்க இந்த பிள்ளைகளுடைய செயற்பாடுகளுக்கு ஒரு முடிவு காணணும். இதுதான் உண்மை. அதுக்குரிய முடிவு என்ன? முன்மாதிரியாக செய்யக்கூடிய நாங்க தீனோட மாறணும். தீனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க.
நல்லா படிக்க வைங்க, வானமண்டல கட்டாயம். ஆனா முதலாவது பிள்ளைக்கு மார்க்கத்தை குடிங்க. பிள்ளைக்கு குர்ஆன் ஓத தெரியுமா தெரியாதான்னு வாப்பாக்கு விளங்கு இல்ல. ஆனா வாப்பா காச சிங்களம் பேசணும், வாப்பா காச இங்கிலீஷ் பேசணும். சில பகுதிகளில் புள்ள ஜப்பான் பேசணும், உங்களோட பகுதியில புள்ள கொரியா பேசணும். லாங்குவேஜ் பரவாயில்ல, கட்டாயம் கொடுங்க. கியாமத்தில் அல்லாஹ் ஒரு நாள் உங்களை கூப்பிட்டு கொரியா பாசையில எத்தனை புக்கு வாசிச்சாய், ஜப்பான் பாசையில எத்தனை புக்கு வாசிச்ச, சிங்களத்துல எத்தனை பாசன்னு கேட்கிறல்ல. உங்களுடைய இமாம் யார் என்று கேட்டால் அவனுக்கு குர்ஆன் ஓத தெரிஞ்சால் குர்ஆனு இமாமி என்று சொல்லலாம். கபூர்ல கேட்கறது குர்ஆன அதை கொடுத்தோமா? எங்க கொடுக்க பாப்பாக்கே தெரியாது. பிள்ளைகளுக்கு தீன கொடுப்போம், பள்ளியோட தொடர்பாக்குங்க, வீட்டு சூழல தீனுடைய சூழல் ஆக்குவோம். எல்லாத்த விட வயதுல முதிர்ந்த நாங்க முன் தப்புல வந்து தொழுந்தோம் என்றா நாளைக்கு எங்கட பிள்ளைகள் குறைஞ்சது லாஸ்ட் தப்புல சொல்லுவோம். இன்னைக்கு வாப்பமார் நாங்க தொழுந்து ஜும்மா பய முடிக்கொள்ள வாரத்தால தான் பிள்ளைகள் வெளியே பெண்மேல போனோட நிற்கிறாங்க. சரியா பிள்ளைங்க? கண்ணியத்துக்களே, கணவான்களே, சகோதரர்களே, நாங்க யோசிப்போம், ஒன்றுபடுவோம். எங்கள சமூகத்துல படித்தவங்களும் தேவை, மார்க் அறிஞர்களும் தேவை, மாஸ்டர்மாரும் தேவை, மௌலவிமாரும் தேவை, இன்ஜினியர்ஸும் தேவை, லாயர்ஸும் தேவை, டாக்டர்ஸும் தேவை, வயோதிபர்களும் தேவை, வாலிபர்களும் தேவை. எப்ப எல்லாம் ஒன்றுபட்டு எங்கட பாட் எங்கட பங்களிப்பு என்னன்னு ஒன்று சேர்ந்து செஞ்சோம் என்றால் நிச்சயமாக சமூக சத்தியமாக நாங்க யாரும் யாருக்கு வேற மேச தேவையில்ல, ஒரு ஒழுங்கான சீரான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பலாம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தெளிவே சென்றார்.